முருங்கைக்கீரையின் மருத்துவம். இது வந்து எவ்வளோ எண்ணிலடங்கா மருத்துவம் முருங்கைக்கீரையில் இருக்குது. அதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் லைவில் சொல்லுவோம், நம்ம சிஸ்டருக்கெலாம் சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் பக்கத்தில் முடிச்சுட்டு வந்து வச்சுட்டு தான் என்னோட அருமை சகோதரிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு என்னுடைய புது உறவை பார்த்தேன். என்னுடைய புது உறவு வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சிருச்சு. செல்லப்பிள்ளை கீரையில் வந்து இப்போ இட்லி பொடியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா நம்ம காய வச்சிடணும். இளங்காய்ச்சலாக காய வச்சிடோம்னா கையில் அள்ளி இப்படி இப்படி நொறுக்கும் போது மொறுன்னு சவுண்டு கேட்கணும். அப்படி கேட்கும்போது கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பாக இருந்தாலும் சரி, கருப்பு உளுந்து தொலி உளுந்து வந்து ரொம்பவே நல்லது. கருப்பு உளுந்த அவங்கவுங்களுக்கு எந்த உளுந்து தேவைப்படுதோ, கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தால் வெள்ளையாக இருந்தால் குழந்தைங்க வந்து 2 இட்லி சேர்த்து சாப்பிடும். அதுக்காக இப்போ குழந்தைங்களோட போக்குக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. பொடி கருப்பாக இருந்தால் என்ன கரையேறு இருக்குன்னு சாப்பிடாதுங்க பிள்ளைங்க. அதுக்காக நம்ம வந்து வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு வெள்ளை உதயம் உருட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கிறணும். பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு பச்சை நம்ம வரமிளகாய், நல்லா காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாவையும் பொண்ணு உரவலாக வறுத்துக்கிறணும். அது வந்து மிளகாய் வந்து ரொம்ப சூடு காட்டினோம்னா கறி போயிடும். அதனால் நம்ம பொண்ணு உரவலாக வறுத்துக்கிறணும். வறுத்துக்கிட்டு கடலப்பருப்பு தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா உளுந்தம்பருப்பு மட்டும் வச்சுக்கலாம். எள்ளு கூட கொஞ்சம் கருப்பு எள்ளு இருந்தால் எள்ளு கூட போடலாம். எள்ளையும் நல்லா வறுத்து பொண்ணு உரவலாக வறுத்து வச்சுக்கிறணும். எள்ளெல்லாம் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு வெல்லம் பொடியெல்லாம் நுணுக்கிட்டு கடைசியாக நம்ம அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அதுக்காக அப்புறம் அந்த வெள்ளத்தோடு போட்டு நம்ம அந்த கீரையை வந்து நல்லா அப்படி கையில் அப்படி நடக்கும்போது முறுமுறுன்னு சவுண்டு கேட்கும்போது கீரையவும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா சூடு பறக்க வறுத்துக்கிட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு தான் நம்ம வறுக்கணும். நிறைய வச்சோம்னா கீரை வந்து கருகி போகும். அதனால் ஸ்லோவாக வச்சு வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கடலப்பருப்புலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமும் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு, மிக்சி இருக்கவங்க மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா அம்மிக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சு நுணுக்கலாம். நுணுக்கி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் இதை வச்சு கொஞ்சோண்டு, ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும், நம்ம தான் வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அந்த சிறு இனிப்பு வந்து அதிக சுவையை கொடுக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசியும் நல்லா எடுக்கும், பசியை நல்லா தூண்டக்கூடிய, ஏன்னா பெருங்காயம் அதில் நம்ம சேர்த்து நம்ம பொடி பண்ணுறோம் இல்லையா, பெருங்காயம், பூண்டு, நம்ம எந்த அளவுக்கு உளுந்தம்பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ கடலப்பருப்பு உளுந்தம்பருப்புன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை உருட்டு உளுந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 பூண்டாவது நம்ம உரிச்சுக்கிறணும். ஒரு கட்டி பெருங்காயமாக இருந்தால் நல்லா இவ்வளோ பெருசு போடணும். போட்டு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சுக்கிறணும். பொரிச்சு எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பவுடர் ஆக்கிடணும். ரொம்பவும் பவுடர் ஆக்கக்கூடாது, லைட்டாக நம்ம இந்த குருணையும் பவுடரும் கலந்துருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பவுடர் ஆக்கிடணும். தோசையை ஊற்றி நல்லா முருகலாக தோசையை ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை என்னோட சொந்தங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு மருத்துவம் இருக்குது. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவையும் போடுறேன். பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆகி போன புதுசில் வந்து ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆயா பாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, நல்லா ஒரு